நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் சமுதாயத்தில் நமக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை நாம் சேவை செய்யும் பொழுது இயற்கை நமக்கு மழையாக மட்டும் அன்பை கொடுப்பார்கள், திரும்ப வேறு எதுவும் கூட இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்படி இருந்தும் கூட எந்தவித ஊடக வெளிச்சம் இல்லாமல் தன்னந்தனியாக நிறைய இடத்துல இயற்கை சம்பந்தமான இந்த அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிப்பதோடு, சில முக்கியமான மனிதர்களை அடையாளப்படுத்தி மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறு காணிக்கையாக ஒரு விருதை கொடுத்து இங்கே அமர்த்தி இருக்கின்றோம். அவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அம்மா அருட்செல்வி விவேக் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு விவேக் ஐயாவுடைய கனவை இன்றைக்கு நினைவாக்கி கொண்டிருக்கின்றாங்க. கிட்டத்தட்ட 38 லட்சத்திற்கு மேலே கிரீன் கலாம் ப்ராஜெக்டில் இன்னைக்கு எல்லா இடத்திலும் கூட மரம் நட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து சிறப்பான ஒரு உரையை கூட கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நன்றிகளை தெரிவிச்சுக்கிற காரணம், விவேக் ஐயாவுடைய கனவு மிகப்பெரிய கனவு. அது ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, தன்னை தாண்டி அவர் யோசித்ததனுடைய விளைவு மரத்தை வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. எல்லா மனிதர்களுமே தன்னை பற்றி யோசிப்பாங்க. சில மனிதர்கள் மட்டும்தான் தன்னை தாண்டி சமுதாயத்தை பற்றி யோசிப்பாங்க. அதில் முதன்மையானவர் தமிழகத்தில் இன்னைக்கு மறைந்திருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் இதை முன்னெடுத்துட்டு போகிறது எங்களுக்கு சந்தோஷம். வருகின்ற காலத்தில் நிச்சயமாக அந்த 1 கோடி மரத்தை நோக்கி வேகமாக அவருடைய வெற்றி பயணம் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல நம்முடைய வைகை நதியினுடைய வைகை ரிவர் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைகை எம் ராஜன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டோஃபி சாம்பியன் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அம்பாசிடராக இருக்கக்கூடிய முருகச்செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரீகம்போஸ் ரீசைக்கிளிங் பிரைவேட் லிமிடெட் அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரண்ராஜ் அவர்கள், பிரசாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்தியமங்கலத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் BCT அந்த அமைப்பின் சார்பாக நந்தகுமார் அவர்கள், கார்த்திக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரம் தங்க கண்ணன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனைமலை ஆலம்பிழுது அறக்கட்டளை மிகச்சிறப்பாக அந்த பகுதியில் பலகாலமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேன் சிட்டு அறக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு பணியை சமுதாய பணியை செய்திருக்கக்கூடிய பிரதீப் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த நிபுணர்கள், குறிப்பாக சிறுதுளி அறக்கட்டளைக்கு அறிமுகமே தேவையில்லை அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கு, திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமார் துரைசாமி அவர்களுக்கு, SLRM அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, பெருந்துறை சுரேஷ் மனோகரன் அவர்களுக்கு, பேராசிரியர் கார்த்திக் ஜெயபாலன் அவர்களுக்கு, செல்வி அருமை சகோதரி பிரசித்தி சிங் அவர்களுக்கு, அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு, கனகராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வந்ததற்காக. அதே போல இந்த பிரிவினுடைய தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்த இந்த நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மாநில தலைவராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் RP கோபிநாத் அவர்களுக்கு, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் MS சரவணன் அவர்களுக்கு, மாநில செயலாளர்கள் குணசேகரன் அவர்கள், வெற்றி செல்வன் அவர்கள், சதீஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள், மூர்த்தி அவர்களுக்கு, மாவட்ட தலைவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சில மாவட்ட தலைவருடைய பெயரை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். விக்னேஷ் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ராஜாராம் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், ஜீவராஜ் அவர்கள், ஸ்ரீனிவாசகம் அவர்கள், ஜீவன் அவர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு, சுற்றுச்சூழல் பிரிவு தமிழகம் முழுவதும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை இது போல நாம் நடத்த வேண்டும் என்றவர்கள் ஆசைப்பட்ட பொழுது இவர்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை, இது கட்சி சார்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடாது. இது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட இது கட்சி சாராத ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி, பத்திரிகை நண்பர்கள் வர்றாங்க, நிறைய மக்களுக்கு இயற்கையின் மீது மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஊட்டணும்.
மாற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் வலியுறுத்தணும். எல்லாவற்றையும் தாண்டி ஒய் த டைம் இஸ் நவ், எதற்காக இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அச்சாணி போல் பேச்சுக்கள் பேசக்கூடிய நண்பர்கள், வாழ்க்கையில சாதனை செய்திருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களை இங்கு அழைச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதே போல இந்த நிகழ்வு இன்று காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அரசியல் கட்சி எதற்காக நடத்துறோம் அப்படின்னாங்க, எங்களுடைய கடமையாக முதல்ல இதை பார்க்குறோம். இது அரசியல் கட்சியினுடைய கடமை. சில நேரத்தில் மக்கள்கிட்ட அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். சில நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அரசுகிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பாலிசி மேக்கராக அரசு இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய கடமை நீங்கள் பேசின பாயிண்ட்டை அதை நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய ஆதங்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தீர்வுகள் இருக்கும், அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். அது இரண்டாவது. மூன்றாவது, எங்களுடைய சுற்றுச்சூழல் பிரிவில் தலைவைகளை தயார் பண்ணி ஃபீல்டுக்கு அனுப்பணும். இது போன்ற அப்பப்போ இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எங்களுடைய தலைவைகளை நாங்கள் பட்டை தீட்டி களத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க உங்களோட இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவங்களே கீழே இருந்து இண்டிபெண்டாக வேலை பார்த்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கே இருக்கு? இந்திய அளவில் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நித்தி ஆயோக் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி, ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், how much water does a human being need. இன்னைக்கு அவர்களுடைய கணக்குப்படி பிரச்சனையே இல்லாம அபண்டன்டா சந்தோஷமா ஒரு மனிதன் இருக்க வேண்டும், நோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை அப்படின்னாங்க 1700 மீட்டர் கியூப் அப்படிங்கிறாங்க. 1700 மீட்டர் கியூப் தண்ணி ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தா 1000 1700 மீட்டர் கியூப். ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 500 1000 மீட்டர் கியூப். அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டி தண்ணியே இல்ல, ரொம்ப பஞ்சமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிலோ 500 மீட்டர் கியூப். இன்னைக்கு 2025 நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது எத்தனை பேருக்கு அது கிளியரா தெரியும் தெரியல. நம்முடைய மீடியா நண்பர்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா என்னுடைய செல்போன்ல அந்த போட்டோ உங்களுக்கு இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா இந்த செல்போன்ல அந்த போட்டோ. இதுல தமிழ்நாடு மட்டும் பாருங்க, ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. இந்தியா முழுவதும் மேப்பை பாருங்க, தமிழகத்தை மட்டும் பாருங்க, குறிப்பா அதிக ரெட் கலர் இருக்கும், ஆந்திர பிரதேஷ் ரெட் கலர்ல இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்த ரெட் கலர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டியில் இருக்கும். 500 மீட்டர் கியூபை விட குறைவாக தண்ணி இருக்கிறதுனால தமிழ்நாடும் ஆந்திரா போன்ற சில பகுதிகளும் இன்னைக்கு ரெட் கலர் டாட். நார்த் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்காங்க, அதாவது நோ ஸ்ட்ரெஸ் வாட்டர் ஜோன்ல இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் சொல்லவே வேண்டாம், நிறைய தண்ணி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறாங்க. ஸோ நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜோன் 2 மாநிலங்கள், தமிழகமும் நம்முடைய ஆந்திராவும் இருக்கு. 2050க்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 2050ல ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் 1500 மீட்டர் கியூப். அது எந்த மாநிலத்தில் இருக்கும்? 2050. இப்போ 2050க்கான நித்தி ஆயோகனுடைய ஆய்வறிக்கை டேட்டாவை பாருங்க. என் செல்போன்ல இருக்கு, அதை கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்கு, ஆந்திராவில் காணாமல் போயிடுச்சு. ஸோ தமிழகம் முழுவதுமே அந்த ரெட் டாட் அப்படிங்கிறது படர்ந்து இருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் இல்லை. ஸோ இன்னைக்கு 2050ல் தமிழகம் முழுவதுமே இன்னும் சரியாக ஒரு 26 ஆண்டுகளில் அபாயகரமான ஒரு இடத்துக்குள்ள தமிழகம் செல்ல போகுது. இந்தியாவில் நாம மட்டும்தான் அங்கே இருப்போம், வேற யாருமே ரெட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க. 500 மீட்டர் கியூபு குறைவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தண்ணீர் வசதி இருக்கும். இது முதல் பிரச்சனை. இது காரணம் நம்முடைய பூகோள அமைப்பு, அதை நம்ம யார்கிட்டையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஒன்று, நம்மளுடைய தமிழகத்தில் உற்பத்தியாகி பெரிதாக இருக்கக்கூடிய நதிகள் இங்கே இல்லை. தாமிரபரணி நதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள உருவாகி பழைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ள முடிவுறக்கூடிய ஒரு நதி. ஒரு பெரினியல் வாட்டர் அப்படிம்பாங்க, ஒரு பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு, ஒரு கர்நாடகா மாதிரி கேரளா மாதிரி பெரிய ஒரு 1000-2000 கிலோமீட்டர் போகக்கூடிய தண்ணீர் சோர்ஸ் தமிழகத்திற்கு இல்லை. இது முதல் பிரச்சனை. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம தண்ணீரை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல மகாபலிபுரத்தை நோக்கி போனீங்கன்னா நெமிலி அப்படிங்கிற இடம் இருக்கும். இன்னைக்கு நெமிலி நம்ம மகாபலிபுரத்தை ஜஸ்ட் தாண்டிட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்ல நெமிலி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு பயங்கரமா வேலை நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் பெரிய எல்லாம் பறிச்சு எல்லாம் மிஷின்லாம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது வண்டியில போகும்போது என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் நிறுத்தி எட்டி பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு சென்னை மாநகரத்துக்கு தேவையான 400 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னைக்கு குடிக்கிற தண்ணி 400 மில்லியன் லிட்டர் கொடுக்குறாங்க.
அந்த நெமிலியிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தகரிக்கப்பட்ட நிலையம் இதே மாதிரி இருக்கும். கடல் நீர் எடுத்து மறுபடியும் குடிநீராமா, அது 150 மில்லியன் லிட்டர். ஸோ இன்னைக்கு இந்த நெமிலி நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பொழுது இரண்டும் சேர்ந்து 550 மில்லியன் லிட்டர். இதே கணக்கில் 2050 சென்னையை பொறுத்தவரை 7500 மில்லியன் லிட்டர் இங்க தண்ணி பற்றாக்குறை இருக்கும். மறுபடியும் இந்த நம்பரை சொல்றேன் பாருங்க. சென்னையினுடைய ஒரு நாள் பற்றாக்குறை 7500 மில்லியன் லிட்டர் இருக்கும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய முதல் பிரச்சனையாக, முக்கிய பிரச்சனையாக சுற்றுச்சூழல் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த பிரச்சனை இருக்காது. ஏழைகள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் முன்னேறி இருப்பாங்க. மேல டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கும். 2030 முடியும் பொழுது நாம் ஒரு $6 ட்ரில்லியன் போயிருப்போம். இன்னைக்கு $4 ட்ரில்லியன் இருக்கிறோம். $6 ட்ரில்லியன் போயிருப்போம். 2047 $50 ட்ரில்லியன் நோக்கி போயிருப்போம். எல்லாருமே ஓரளவுக்கு பணக்காரங்களா இருப்பாங்க. அட் வாட் காஸ்ட்? அந்த பணம் என்பது எதை விலை கொடுத்து அந்த பணத்தை வாங்குறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. எங்க கூடிய பிரசித் கிருஷ்ணாலாம் பெரிய அளவில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த வயசுலயே ஆர்வமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வேறு வேறு காரணத்துக்கு அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில பேர் இன்னைக்கே உணர்ந்துடுறாங்க. யங் ஏஜ் பிலோ 20 they understand, ஓ இதான் ஃபியூச்சராக இருக்க போகுது, நமக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் இயற்கை இருக்காது என்பதை முழுவதுமா உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். இரண்டாவது இன்னொரு டேட்டாவை நீங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாசுபட்ட ஆறுகள், எந்த ஆறுகள் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் இருக்கு, அந்த சின்ன சின்ன ஆறுகள்ல எந்த ஆறுகள் ரொம்ப மாசுபட்ட ஆறுகளா இருக்கு. குறிப்பாக இந்த குவாலிட்டி டேட்டா சாம்பிள் 2019, 21, 23 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை எடுத்து ஒரு ஆத்தையும் priority 1, priority 2, priority 3, priority 4, priority 5 டிட்டர்மைன் பண்றாங்க. இப்ப priority 1 அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆறு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அந்த தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ நடக்கும். அந்த ஆத்து தண்ணியை நீங்க தொடக்கூட கூடாது அப்படிங்கிறது priority 1. அதுல இருக்கக்கூடிய சாம்பிள் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது priority 1. இந்திய அளவில் 311 ஆறுகளை சோதனை பண்றாங்க. அதில் இருக்கக்கூடிய 4 ஆறுகளும் தமிழகத்தை சார்ந்த ஆறுகள். நல்லா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அதாவது இந்திய அளவில் 311 பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச், அதாவது ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஓடும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கத்தில் அந்த ஆறு ஓடும். 311 ஆறை பரிசோதனை பண்றாங்க. 311 ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியா முழு, மகாராஷ்டிரா 49, மணிப்பூர் 12, மேகாலயா 10, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 7 ஆறு சோதனைக்கு போகுது. பவானி, காவேரி, பாலார், சர்பாங்கா, தாமிரபரணி, திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி. மொத்த போன 311 நதியில எத்தனை நதிகள் priority 1? priority 1ல இந்திய அளவில் இருப்பது 4 நதிகள். அந்த 4 நதிகளும் தமிழ்நாட்டை சார்ந்தது. அடையார், கூவம், திருமணிமுத்தார், வசிஷ்ட நதி. 4 நதிகள் தான் இந்திய டாப்ல, அதுவும் நம்ம மாநிலத்தை சார்ந்ததாக. காரணம், நாம ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருக்கிறோம். இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமா உருவாகி இருக்கிறோம். கடுமையான மக்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய அளவில் நாம் அதை உருவாகி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 நதிகளும், அடையார் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தெரியும் ஏன் BOD அப்சர்வ்ட் 40, priority class 1. கூவம் 345, இந்தியாலேயே அதிகமா மோசமா இருக்கக்கூடிய நதியில நம்பர் 1 கூவம் 345. திருமணிமுத்தார் 56 BOD, வசிஷ்ட 230. பட் இதெல்லாம் priority 1ல இருக்கு. காரணம், தொழில்துறை வளர்ச்சிக்காக நம்முடைய நதிகளை காவு கொடுத்துருக்கோம். நதிகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பொல்யூட்டட் டிஸ்சார்ஜ் எஃப்ளூயண்ட்டை உள்ள அனுப்புறது. இதன் மூலமா இன்னைக்கு சிறுதுளி வந்திருக்காங்க. அவங்களுடைய பெரிய ஒரு கனவே கொங்கு மண்டலத்தில் கோவை பகுதியில் குறிப்பாக நம்முடைய நொய்யல் நதியை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய லட்சியத்தோடு உள்ள இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு நொய்யல் நதி எங்க இருக்கு. சிறுதுளி போன்ற அமைப்புகள் இறங்கிய பிறகு, ஏரி குளங்களை எல்லாம் நிறைய மீட்டெடுத்த பிறகு இன்னைக்கு ஏதோ நொய்யல்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம இருப்போம். தவிர இந்த நொய்யல் நதியினுடைய பழைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி எப்படி இருந்துச்சு, ஆத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளவு கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனிங்கே நொய்யல் நதியை மையமாக வச்சிருந்த ஒரு நதி இன்னைக்கு காணாம போயிருச்சு. நொய்யல் நதியினுடைய கிளை நதிகளை பத்தி நான் பேசவே விரும்பலைங்க. கிளை நதிகள்லாம் காணாம போயிருச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தண்ணி இன்னைக்கு தண்ணி இல்லை. தாமிரபரணி ஒரே மாவட்டத்தில் உருவாகி ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணியாக இருந்தாலும் கூட ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவரா மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கங்க ஐயா, தண்ணீரை பற்றி ஒரு பக்கம். இரண்டாவது சுற்றுச்சூழல் மாசுபடுறதை பத்தி.
குறிப்பாக நம்முடைய காற்று அது எந்த அளவுக்கு மாசுபடுறோம் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு சாதாரணமாக நம்முடைய குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி போகிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை நம்முடைய குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் எவ்வளோ அதிகமாக வருதுன்னு யோசிச்சு பாருங்க. எவ்ரி வீக் எல்லா வீட்லையும் எல்லா குழந்தைக்கும் இன்ஃபெக்ஷன். நம்ம சிம்பிளாக எப்படி அதை முடிச்சு விட்டுறோம்? குழந்தைன்னு இருந்தால் அப்படி இன்ஃபெக்ஷன் வரத்தாங்க செய்யும், ஸ்கூலுக்கு போனால் இன்ஃபெக்ஷன் வரத்தாங்க செய்யும். அது சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க யாராச்சும் ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருது. எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, என்னுடைய வீடு உட்பட. இன்னைக்கு எதற்கு இது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. நம்முடைய குழந்தை ஒரு ஸ்கூல் வேன்ல போறாங்க, குழந்தை, நான் பின்ன பெரியவங்களை பத்தியே பேசலைங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, எந்த விதமான காற்றை சுவாசிக்கிறாங்க, காத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகுலேட் மேட்டர் PM என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அபாயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் மாநகரத்துக்கு வர ஆரம்பிக்கும். இரண்டாவது பிரச்சனை, காத்து முழுவதுமாக மாசுபட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம யாரும் கேர் பண்றது இல்லை, பெரிய அவேர்னஸ் இல்லை. அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட வாட்சா போச்சான்னு ஒப்புக்கு சப்பானிக்கு ஏதோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா வைத்திருக்கக்கூடிய இலக்கு இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். இதை முழுமையாக சரி செய்ய வேண்டும் என்று இறங்கி இருக்கின்றோம். அதற்கென்று தனியாக மத்திய அரசு ஒரு துறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நொய்யல் நதிக்கு 947 கோடி ரூபாய் பணத்தை போன வருஷம் ஒதுக்கி இருக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றுக்கு இந்த ஆண்டு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நதியா சுத்தம் பண்ண வேண்டும் என்பது அரசனுடைய விருப்பம். களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமாமி கங்கா ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இந்தியாவுடைய பெரிய நதிகளை சுத்தப்படுத்துறதுக்கான முழு முயற்சி. இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் மாசுபட்டிருக்கக்கூடிய நதிகளை மத்திய அரசு கை வைத்து சரி பண்ணணும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. மாநில அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சரி செய்யணும், சுற்றுச்சூழலை சரி பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் ஸ்பீச் இல்லைங்க. ஏன்னா அது அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லை. இங்க வந்திருப்பவர்களும் அரசியல் சார்ந்தவர்கள் கிடையாது, அவங்கள நிபுணர்கள், அந்தந்த துறையில பெரிய நிபுணர்கள். அதனால இதுல அரசியல் கொஞ்சம் கூட கலக்க வேண்டாம், மக்களுக்கு இது ஒரு அறிவுரையாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னொரு பக்கம் மோடி ஐயா பெரிய கனவோடு இறங்கிட்டாங்க. 2070 நெட் கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிறார். 2070 என்னுடைய தேசம் பாரத தேசத்துல ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் கார்பனை விட்டனா அதை நான் டிராப் பண்ணிடுவேன். 2070 நெட் கார்பன் நியூட்ரல். இது அறிவிச்ச ஒரே ஒரு நாடு நாம மட்டும்தான். சைனா அறிவிக்கல, அமெரிக்கா அறிவிக்கல, இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COPல எந்த ஒரு நாடும் கூட அறிவிக்கல. எல்லாமே சைனா என்ன சொன்னா, இல்ல இல்ல நீங்க வளர்ந்துட்டீங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் நீங்க தான் பிரச்சனை, நாங்க வளர்ந்த பின்னாடி தான் குறைப்போம். அமெரிக்கா என்ன சொல்லாச்சு, ஆமாப்பா நாங்க வளர்ந்தோம், இருந்தும் நீ வளர்ந்துகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சு குறை. வளர்கின்ற நாடுகள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க குறைக்கிறோம்னா நீங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட் கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நாங்க குறைச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாடுகள் பேசும் பொழுது மோடி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க பாரிஸ்ல. இது வேலைக்காகாது. வளர்ந்த நாடுகள் ஒரு பக்கமும் வளர்கின்ற நாடுகள் ஒரு பக்கமும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வருங்கால தலைமுறை அது யோசிக்காது. பிஜேபி இருந்தீங்களா, காங்கிரஸ் இருந்தீங்களா, தமிழ்நாட்டில் DMK இருந்தீங்களா, ADMK இருந்தீங்களா, பிஜேபி இருந்தீங்களான்னு இன்னும் பிறக்காத குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 2070 வாழுகின்ற மனிதர்கள் இன்னும் பாதி பேர் பிறக்கவே இல்லை. அந்த பிறக்காத மனிதர்கள் 2070 நாம் செய்யக்கூடிய தவறுகள் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. அதனால் இன்னைக்கு சமுதாயமாக நாம் சொல்லி இருக்கின்றோம், 2070 பாரத நாட்டை பொறுத்தவரை நெட் கார்பன் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் மிச்ச நாடுகள் யோசிக்கிறாங்க, முடியுமா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கேட்டான், இந்தியானால முடியுமா? நாம என்ன சொன்னோம், ஆமா நாங்க பண்றோம். எப்படி பண்றோம்? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஒன்று உருவாக்குறோம், ISA. உலகத்துல இந்தியா தலைமையில உருவான ஒரு அலையன்ஸ், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக இணைந்து சோலாரை ப்ரமோட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம். நியூக்ளியர் எனர்ஜி, ஹைட்ரல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜியை குறைப்பதற்கான முழு முயற்சி அரசு எல்லா இடத்தையும் எடுக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட் பில்டரையும் ஆடிட்டிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பில்டிங்ல இதை பண்ணுங்க. மோடி அவர்கள் வீட்டுக்கு விளக்கு கொடுத்திருக்கிறாங்க, LED பல்ப். இதன் மூலமா பவர் கன்சம்ஷனை குறைங்க, அதே நேரத்தில் இலுமிசன்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நாம் அரசாக செய்கின்றோம். பொதுமக்களாக நாமளும் இணைஞ்சு பண்றோம். நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பல்பை வாங்கி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட செய்யறோம். இது நாட்டினுடைய விஷயத்தை பற்றி. மூன்றாவது குளோபல் வார்மிங். நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, குளோபல் வார்மிங் பிரச்சனையை இன்னைக்கு நாம கண்கூடாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம். மழை பருவகாலம் தவற ஆரம்பித்திருக்கிறது. இட் ஹஸ் கம் டவுன் பை 12%. 12% நெல் மகசூல் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. நமக்கும் பக்கத்து மாநிலத்திற்கும் சண்டை போட வேண்டிய கட்டாயம். கர்நாடகாவில் போய் பாருங்க, எல்லா IT கம்பெனில டாப் பீப்புள் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லா போகும், பஸ் ஃபுல்லா போகும். மக்கள் இந்த எலெக்ஷன் அப்ப எல்லாரும் கேட்கறது என்ன, வந்தே பாரத் ஒன்று பெங்களூர் வாங்கி ஒன்று விடுங்க பார்க்கலாம், சென்னை பெங்களூர் 2 போடுங்கண்ணே, கோயம்புத்தூர் பெங்களூர் 2 இறக்குங்கண்ணே. எதுக்குங்கப்பா இவ்வளோ வேணும்னா, நம்ம பசங்களாம் பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்கண்ணே, திரும்ப வரணுமில்ல, அதுக்காக வண்டி ஏற்றுக்கணும். ஸோ நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு பெங்களூர்ல இருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் ரொம்ப நிபுணர்களாக இருக்கிறாங்க.
ஆனா அரசியல் எப்படி மாறிடுச்சுனாங்க, 2 மாநிலமும் சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கர்நாடகா அவர்களுடைய அரசியல் காரணத்திற்காக மேகதாது அணையை கட்டு, இதை நிறுத்து, அதை செய்யி, காவேரி விடமாட்டேன், இது ஒரு பக்கம். இன்னைக்கு மத்திய அரசு டேம் சேஃப்டி ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு அணையை எப்படி பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய 80% அணைகள் 80% அணைகள் இன்னைக்கு இந்தியாவுடைய 80% அணைகள் 50 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. 50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா 5500 டேம் இருக்குதுங்க. 5500 டேம் இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு பழமையான டேம் ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு நாம 450 டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு டேம் சேஃப்டி ஆக்ட், ஒரு டேமுடைய ஷட்டர் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, டேமை எப்படி பாதுகாக்கிறது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்னும் அதற்கு கையெழுத்து போடல. அந்த டேம் சேஃப்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இல்லை. வேறு வேறு அரசியல் காரணம், நம்ம அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால அதற்குள்ள நம்ம போக விரும்பலைங்க இன்னைக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அபாயகரமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கோம். நிலத்தடி நீர் மாசுபட்டுருச்சு, நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய நீர் மாசுபட்டுருச்சு, காற்று மாசுபட்டுருச்சு. நாம நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டை நம்முடைய லைஃப் ஸ்டைல உருவாக்குறோம். தனி ஒரு மனிதனாக இருந்தா கூட ஒரு கார்ல போறோம். ஏன்னா அர்பன் டிரான்ஸ்போர்ட் சரியில்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் சரியில்லைங்க, ஏசி பஸ் இல்லைங்க, எலக்ட்ரிக் பஸ் இல்லைங்க, மெட்ரோ போனா கூட்டமா இருக்குதுங்க, அல்லது மெட்ரோ என் வீட்டுக்கு அதுக்கு தூரங்க, ஏறி இறங்குறதுக்கு சரியா வராதுங்க. இது நகரத்தில் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட். எதுக்காக நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தணும்? சிங்கிள் ஆள் ஒரு கார்ல வர்றார். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா 1000 கார் பார்க் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய ஊர்ல பெரிய கல்யாணத்துக்கு போனா 1000 கார். 1000 கார்ல மொத்தமா எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 1500 பேர் தான் மண்டபத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரும் இண்டிவிஜுவலா ஒரு கார்ல வர்றாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டரை போட்டு ஒரு காருக்குள்ள ஒருத்தர் வந்தா நான் ஃபைன் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நம்முடைய ஜனநாயகம் என்ன மெச்சூர் ஆகல. மக்கள்கிட்ட சொன்னா கல்ல கோவப்படுவாங்க. இல்ல நாட்டுக்காக யாருமே ஒரு கார்ல வராதிங்க, கார் பூல் பண்ணுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துங்க, நாங்க என்கரேஜ் பண்றோம், ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கங்க, ஆட்டோல இருந்து அந்த கார்ட்டை பயன்படுத்துங்க, அதுல பணம் கொடுங்க, அதுலயே மெட்ரோல போங்க, அதே கார்டுல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போங்க, கண்டக்டர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, கையில மிஷின் இருக்கும், ஸ்வைப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு மாநில அரசும் ஒரு பைனியரிங்கான டெசிஷன் எடுப்பதற்கு தயாரா இல்லை. மக்களை என்கரேஜ் பண்றதுக்கு மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஸ்மார்ட் கார்டு, எதுல வேணாலும் ஏறுங்கய்யா, எங்க வேணாலும் இறங்குங்க, ஒரு ஸ்மார்ட் கார்டு எல்லா பக்கம் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்கய்யா. இது ஐரோப்பிய நாடுகளில் பார்க்குறோம். ஒரு ஊரில் இறங்கினோடனே கேபிட்டல் சிட்டி ஏர்போர்ட்டில் ஒரு கார்டை கொடுக்குறோம். அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ராமா அதே கார்டு, ட்ரெயினா அதே கார்டு, மெட்ரோவா அதே கார்டுங்க, உள்ள இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா அதே கார்டு, எந்த இருந்தாலும் ஒரு சிங்கிள் கார்டு ரீசார்ஜ் பண்ணி வேலையை செய்கிறோம். இந்தியா போன்ற நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எங்கும் அது வருதோ தவிர மொத்தமாக மக்களை என்கரேஜ் பண்ற அளவுக்கு வரல. ஸோ பாலிசியிலேயே சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. அதனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தனி மனிதனாக நாம் உழைத்தால் மட்டும்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இதான் நிதர்சனமான உண்மைங்க. புலி வருதுங்கிற மாதிரி இவர் வருவாங்க, அவங்க வருவாங்க, இந்த அரசு வருவாங்க, அந்த அரசு வருவாங்க. அரசு பை நேச்சர் கேன் என்கரேஜ், கவர்மெண்ட் பை நேச்சர் நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில நீங்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாமோ தவிர அரசாக இணைந்து செய்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை. பிரைம் மினிஸ்டர் அவர் முடிஞ்ச வரைக்கும் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு தனி மனிதனை இன்ஸ்பயர் பண்ண பார்க்கிறார். ஸ்வச்ச பாரத் அவரே போறாரு, குப்பையை பார்க்கிறாரு, வண்டியை நிறுத்துறாரு, டெல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே குப்பையெல்லாம் அள்ளி ஒரு கூடையில போடுறாரு. எல்லாரும் கேட்பாங்க, அண்ணே பிரதம மந்திரி போட்டோக்காக போடுறாருண்ணே, போட்டோக்காகத்தானே போடுறாரு, ட்விட்டர்ல வர்றக்காக போடுறாரு, பிரதம மந்திரிக்கு வேற வேலை இல்லையானே, பிரதம மந்திரி டெய்லியும் போய் குப்பையெல்லாம் பிரதம மந்திரி நல்லவர் நான் ஒத்துக்கிறேன். ஒரு அரசியல் சண்டைகள் வரும் பொழுது ஒரு மாற்று கட்சி நண்பர் இது போன்ற ஒரு கருத்து வைப்பார். பிரதமர் டெய்லியும் போய் குப்பையல்னா உங்களால் நல்லவர்னு ஒத்துக்கிறேன், எப்பாச்சும் ஒரு நாள் குப்பையல்னா டிராமா தான். பட் நாம ஒரு பிரதமரா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது குப்பை அள்ளுவதற்கு அல்ல. ஓட்டு போட்டு அவர் நாம உட்கார வச்சிருக்கிறது டெய்லி குப்பை அள்ளுறதுக்கு இல்லைங்க. அவர் குப்பை அள்ளும் பொழுது ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் நாட்டு மக்களுக்கு, நீங்களும் அந்த குப்பை எடுங்க, ஒரு தனி மனிதனாக நீங்க பாடுபடுங்க. ஆனா அவரை நீங்க டெய்லி குப்பை எல்லாம் வைக்கிறத விட அவருக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாட்டை நடத்தக்கூடிய வேலை. ஒரு மகாபலிபுரம் வர்றாரு, பிளாஸ்டிக்கை பார்க்கிறார், அள்ளி போடுறார். அது சோசியல் மீடியாவில் நம்ம என்ன பண்றோம், உண்மையான அந்த பிளாஸ்டிக் அங்க இருந்துச்சா, அந்த பிளாஸ்டிக்கை பிஎம்க்கு முன்னாடி வரும்போது எப்படி இருந்துச்சு, அதை யாராச்சும் போட்டு பிஎம் எடுத்தாரா, அந்த மூடியை பாருங்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி திரும்பி இப்ப திரும்பி இருக்குன்னா எவனோ வந்து மூடியை வச்சுட்டு போயிருக்கான். இதுதான் நம்முடைய டிபேட்டா இருக்கோ தவிர பிரதம மந்திரி பிளாஸ்டிக் எடுக்கிறாரு நம்மளையும் எடுக்க சொல்றாரு அப்படிங்கிற மெசேஜ் போறது இல்லை. அதனால அவரும் எத்தனை முடியுமோ, கரூர்ல ரங்கா பாலிஸ்டர் இருக்கிறாங்க, அவர் போடக்கூடிய சட்டை கரூர்ல இருந்து போகுது. நீங்க பிரதமர் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த ப்ளூ கலர் சட்டை போடுவார். என்விரான்மெண்ட் டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சட்டையத்தான் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசினார் மோடி கோட், விச் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் கரூர்.
100% பிளாஸ்டிக் பாட்டிலுடைய 100% அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவில் என்ன ஆகுது, அதை அப்படி போட்டாங்களா, அது எப்படி போட்டா, இப்படி ஆகி போயிருது. அதனால மெசேஜ் வந்து கீழே போறதில்லை. அது 6 முறை போட்டிருக்கார் பிரதமர் இதுவரை. 6 முறை அந்த அந்த பர்டிகுலர் பிரைவேட் கம்பெனி கரூர்ல இருந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ல இருந்து உருவாக்கக்கூடிய சட்டம் செஞ்சு போட்டிருக்க ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். பாருங்க, பிரதம மந்திரியாக நான் இருக்கிறேன், நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு எத்தனையோ நிறுவனங்கள் போகும் பொழுது பிளாஸ்டிக்ல போடக்கூடிய டிஷர்ட் வந்திருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து அந்த ஃபைபர், அதை கொஞ்சம் போடுங்க, குப்பை அள்ளுங்க, சுத்தமா வச்சுக்கங்க. அடுத்து பிரதமர் சொல்றார், 75 ஆண்டுகள் முடித்திருக்கின்றோம், ஒரு மாவட்டத்தில் 75 ஏரி குளத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார். 75 6 ஏரி குளத்தை 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்காக பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கார், இப்ப அன்னையின் பெயர்ல ஒரு மரம் நடுங்க. விவேக் ஐயா இருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடராகவே விவேக் ஐயா வச்சிருக்கலாம். அன்னையின் பெயர்ல மரம் நடுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது ஏன் அன்னைன்னு சொல்றாரு? இத்தனை காலமா நாம் என்ன சொன்னோம், மரம் நடுங்கன்னு சொன்னோம். ஆனா பிரதமர் எவ்வளவு விவரமா அன்னையின் பேர்ல, ஏன்னா அன்னையின் பேர்ல நட்டுட்டீங்கன்னா அந்த மரத்தை நீங்க பாத்துக்குவீங்கன்னு அர்த்தம். அந்த மரம் நல்லா இருக்கா, ஆடு மாடு கடிச்சிருக்கா, அந்த மரத்துக்கு சரியா தண்ணி எல்லாம் ஊத்திருக்காங்களாப்பா, எட்டினாச்சு நம்ம பார்ப்போம். இல்லாட்டி மரத்தை வச்சுட்டு யாரோ பார்த்துக்குவாங்கன்னு நம்ம கிளம்ப மாட்டோம். அன்னையின் பேர்ல மரம் நடுங்க அப்படின்னா நமக்கும் அந்த மரத்திற்கும் ஒரு பாச பிணைப்பு இருக்கும். அதனால எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னா, ஒரு இந்தியன் ஒரு மரத்தை நடுங்க. 142 கோடி பேர் இருக்கும். குழந்தைங்களை விட்டுறலாங்க, பிலோ 10 இயர்ஸ் விட்டுறலாம், இல்ல பிலோ 8 இயர்ஸ் விட்டுறலாம். 8 இயர்ஸ்க்கு மேல நீங்க எடுத்தா கூட 120 கோடி பேர் இருக்கிறாங்க. 120 கோடி பேர்த்துல 80 கோடி பேர் ஒரு மரத்தை வச்சாங்கன்னா ஒரு மரம் 80 crore ட்ரீ, அது எவ்வளவு பெரிய கார்பன் சிங்கா மாறும் பாருங்க. எத்தனை விஷயத்தை அதனால் ட்ராப் பண்ண முடியும். அடுத்த வருஷம் 80 கோடி மரம், 10 வருஷம் நீங்க வச்சீங்கன்னா 800 கோடி மரம். சோ நம்முடைய இலக்கு 2070 கார்பன் நியூட்ரல். எவ்வளவு அருமையான ஒரு யோசனை பாருங்க. இதுல அரசியல் வந்துருது, தேவையில்லாத அரசியல் இதுக்குள்ளே வந்துருது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், துறையினுடைய நிபுணர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, விஷயத்தினுடைய அர்ஜென்சி நமக்கு தெரியும். என்னங்க, இந்தியாவுடைய 4 முக்கியமான மாசுபட்ட 4ம் தமிழகமா? உண்மைதான். 311 என்னங்கன்னா 2050 எல்லாமே ரெட்டா காட்டுறீங்க, தமிழ்நாடு மட்டும் ரெட்டா இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நாமளும் ஆந்திராவும் இருக்கோம். ஆந்திராக்கார எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அந்த ரிப்போர்ட்டை முழுசா படிக்கிறதுக்கான நேரம் இல்லை. பட் நாம தமிழ்நாடு ரெட்னோடனே நம்ம ஊர் மட்டும் தான் படிச்சுட்டு வந்தாங்க. நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாம சரி பண்ணணும். இந்த பிரச்சனை அர்பன் டிரான்ஸ்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அது பிரச்சனை. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிறைய வேண்டும், அது பிரச்சனை. மக்களுடைய லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தாண்டி பிரதமர் லைஃப்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை பாருங்க, லைஃப்னே ஒரு சிஸ்டம். பிரதமர் என்ன சொல்றாரு, யுனைடெட் நேஷன்ஸ்ல இந்த ஆண்டு சொன்னாரு, போன ஆண்டும் சொன்னாரு, லைஃப். அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு லைஃப் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையே சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். லிஃப்ட்டை பயன்படுத்தாதீங்க. நான் வரும்போது லிஃப்ட் ஆன் பண்ணியிருந்தாங்க, நான் லிஃப்ட்ல ஏறி வரல. ஒரு சுற்றுச்சூழல் மீட்டிங் போறோம், நாம போய் இவ்வளவுலாம் பேச போறோம். இன்னைக்கு நாம லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது. ஒரு தனிப்பட்ட சங்கல்பம், தலைவர் கூட தப்பா நினைச்சேன், நான் லிஃப்ட்ல கீழே இருக்கேன், நீங்க டக்குனு மேல ஓடி வந்துட்டீங்க. இல்ல, நாம இன்னைக்கு பேசுறோம், இந்த மெசேஜ் நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்ம பயன்படுத்தாம இருப்போம், முடிஞ்ச வரை சில இடத்துல பயன்படுத்தாம இருப்போம். பிரதமர் சொல்றாரு, தேவையில்லாம லிஃப்ட்டை பயன்படுத்தாதீங்க, அதுல கொஞ்சம் எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுங்க. சைக்கிளை பயன்படுத்துங்க, உடல் ஆரோக்கியமும் கூட, அதே நேரத்தில் உங்களுக்கு என்விரான்மெண்டல் லைஃப் ஸ்டைலும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க. வாட்டர் பாட்டில் நீங்க கேரி பண்ணுங்க, பேக்கை கேரி பண்ணுங்க. அதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, கடைக்கு போறீங்க, அண்ணாச்சிட்ட போறீங்க, ரோட்டோரத்தில் ஒரு கடையில் மாம்பழம் வாங்குறீங்கன்னா அந்த பையில போட்டு எடுத்துட்டு வாங்க. சிம்பிள் திங்ஸ், சிம்பிள் திங்ஸ். எல்லாவற்றையும் தாண்டி ஆடம்பரத்தை சொல்றாரு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வாழுங்க. யூ வாண்ட் டு பை an எக்ஸ்ட்ரா ஷர்ட், நமக்கு தெரியும், ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா 60,000 லிட்டர் தண்ணி ஒரு சட்டைக்கு வேணும். 60,000 லிட்டர்ஸ் மினிமம். 60,000 லிட்டர் தண்ணி போயிருக்கு அந்த சட்டைக்கு வரக்கூடிய பருத்தியிலிருந்து நூலை எடுத்து ஒரு சட்டை செய்யறக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை உங்களுக்கு வேண்டுமா? யோசிங்க ஒரு நிமிஷம். 10 சட்டை இருக்கு, 12 சட்டை இருக்கு, 13வது ஒரு சட்டை வேணுமா? இல்ல 10 சாரி இருக்கு, 11வது சாரி வேணுமா? இதான் லைஃப் அப்படிங்கிறார் பிரதமர். அதனால இந்த என்விரான்மெண்ட்ல, சுற்றுச்சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கங்க அப்படிங்கிற கான்செப்டை நாம உலகத்துல வச்சிருக்கோம். லைஃப் அப்படிங்கிறது இந்தியா யோகாக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் முழுவதும் நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அதிகமாக உங்க நேரத்தை எடுத்து விரும்பலைங்க. 6:30 மணி இருக்கு, காலையிலிருந்து எல்லோரும் களைத்து போய் அமர்ந்திருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், அபாயகரமான நேரத்தில் இருக்கிறோம். 1.5 டிகிரி ரைஸ் இஸ் a phenomenal change. உலகத்தினுடைய தன்மையை மாத்திருங்க, உலகத்தினுடைய தன்மையை மாறிடும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எராக்கும் இன்னைக்கும் 1.5 டிகிரி உயர்ந்திருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தன்மையை மாத்திரும். ஏசி இல்லாம நம்மளால இருக்க முடியல. இது எவ்வளவு பெரிய சைக்கிள் பாருங்க. சுற்றுச்சூழல் மாசுபட்டுருச்சு, சூடு அதிகமாயிருச்சு, சரி ஏசியை போடுறான்.
ஏசியை போட்டீங்கன்னா குளோரோஃபுரோ கார்பன் இருக்கு, அது போய் ஓசோனை டேமேஜ் பண்ணுது. ஏசி அதிகமாக பயன்படுத்தணும், ஓசோனை டேமேஜ் பண்ணுது. ஓசோனை டேமேஜ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது. இது யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் இதுக்குள்ள போக ஆரம்பிக்கும். சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, அதுக்கு ஏசி வேணும். ஏசியை போட்டா சிஎஃப்சி வருது, அது போய் ஓசோனை கெடுக்கும். ஓசோன் கெட்டு போனால மறுபடியும் குளோபல் வார்மிங் அதிகமாகும். அதனால ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ்க்குள்ள மாட்டியிருக்கோம். அதனால இந்த சுற்றுச்சூழல் பிரிவு ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. மெயினா அவேர்னஸ் கிரியேஷன், மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய அமைப்பு, நம்முடைய தலைவர்கள், தொண்டர்கள், நீங்க பொதுமக்களோடு இணைந்து இதை கையில் எடுக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்க பாருங்க நிறைய இருக்கிறாங்க. கோவையில வந்து அன்பு தம்பி மணிகண்டன் இருக்கார், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியம், 300 200 வாரத்தை தாண்டி ஒரு குளத்தை சுத்தம் பண்றாங்க. ஒரு அமைப்பு இருக்கு, 200 வாரமா ஒரு குளம், ஒரு சண்டே ஒரு குளம், செகண்ட் சண்டே ஒரு குளம். நான் கேட்டேன், சரி ஏதோ பெரிய ஆளா இருப்பாரு இருக்கு, கையில பணமெல்லாம் இருக்க மாட்டிருக்கு, அதான் ஒரு வாரமும் இத்தனை குளத்தை சுத்தம் பண்றாரு. நான் கேட்டேன், தம்பி என்ன பண்றீங்க? அண்ணே நான் பைக் மெக்கானிக் என்ன அப்படின்னாரு. அப்படிங்களா தம்பி, எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறீங்கன்னு? ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, வாட்ஸ்அப் குரூப் போட்டேன், அது 10, 15, 20, 30, 40, 200, 300 ஆயிடுச்சு. போன ஆண்டு மத்திய அரசு அவருக்கு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க, நம்முடைய ஜல்ஜீவன் மினிஸ்ட்ரியிலிருந்து அவர் பண்றார். அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த இந்த பண்ணாரி அம்மன் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி மிகப்பெரிய வேலை செய்கிறாங்க. குறிப்பாக புலி, யானை வழித்தடம் அந்த ஏரியாக்குள்ள they are doing pioneering work, அவேர்னஸ் கிரியேஷன். அவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ், எல்லாருமே they are absolutely ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு டைமும் கொடுத்து அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய விழுதுகள் அமைப்பு இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் விடாமல் இதை கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆலம் விழுது அறக்கட்டளை ஆனைமலையில் கிட்டத்தட்ட 2-3 நிகழ்ச்சி நான் செல்வதற்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்களும் இதை வந்து பெரிய லெவலில் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. சிறுதுளி பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டமாக, சமுதாய இயக்கமாக அதை மாற்றியிருப்பது தான் சிறுதுளியினுடைய சாதனை. இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறாங்க, ரீகம்போஸ் ரீசைக்கிளிங் பிரைவேட்டு, இங்கே இருக்கக்கூடிய டோஃபி சாம்பியன் அண்ணன், வைகை எம் ராஜன் அண்ணன், எல்லோரும் மறுபடியும் தேன்சிட்டு அறக்கட்டளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதான் முக்கியங்க, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. அதுவும் சகோதரி பிரசித்தி அவங்க வந்து என்ன, அவங்க வயசு என்ன சார் இருக்கும்? இவங்க வந்து நம்ம ஊரினுடைய கிரேட்டா தன்பக். அவங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போகாத, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் வேலை. அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்கூலுக்கு போகாத, நாம் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம், அது ஒரு வழி. நெகட்டிவ்லி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நோக்கி போறது. ஆனால் பிரசித்தி கிருஷ்ணா மாதிரி சகோதரிகள் என்னன்னா, ஸ்கூலுக்கு போ ஆனால் மறவை அப்படிங்கிறாங்க, நீ என்ன வேணாலும் செய்ய ஆனால் பிளான்ட் அ ட்ரீ. ஸோ இது போன்ற இந்த இளம் வயதில் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவங்க நம்மளோட இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாம் மறுபடியும், ஏன்னா எங்கிட்ட சொல்யூஷன் இல்லை சார், என்னண்ணே 30 நிமிஷம் பேசுறீங்க, சொல்யூஷனே கொடுக்கல. இது சொல்யூஷனே இல்லைங்க. இயற்கைக்கு என்ன சார் சொல்யூஷன்? நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும், எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், சின்ன சின்ன விஷயங்களை அவங்ககிட்ட பேசணும், அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். அதனால் மறுபடியும் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அருட்செல்வி விவேக் அவர்கள் ரொம்ப நாட்கள் அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், விவேக் ஐயா எப்பொழுதும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதாங்க ஐயா, எங்கள் கூடவும் எப்போ விவேக் ஐயா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. அதனால் எங்களுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரர்கள் 4 தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதல் தீர்மானம், உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 அப்பிருந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் அன்னையினுடைய பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், மரம் நடாதவங்க தயவு செஞ்சு ஒரு மரத்தை நடுங்க. அம்மாவுடைய நட்சத்திரத்தை அந்த மரத்துக்கு பெயர் கொடுங்க. நீங்க மாற்று சமுதாய நண்பர்களா இருக்கிறீங்க, ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறீங்க, அல்லது நீங்க வந்து கிறிஸ்தவ சகோதரராக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய மதத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கோ, அம்மாவை நான் வச்சுக்கிற மாதிரி நீங்களும் ஒரு பேர் கொடுங்க, ஒரு நட்சத்திரம் கொடுங்க, அம்மாவுடைய பேர் கொடுங்க. ஞாபகம் இருக்கிற மாதிரி அந்த மரத்தை வந்து நீங்க பேணி காக்க வேண்டும். அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு அடைய செய்ய பள்ளி அண்ட் கல்லூரியில் பயிலரங்கம் நடத்துவது மற்றும் குழுக்கள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. அதை வந்து நம்முடைய கட்சி முன்னெடுத்துட்டு போவோம். அரசியல் கலக்காம ஒரு சமுதாய மாற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபடும். 1000 நாட்களில் 1/2 கோடி மரக்கன்றுகள் நடுவது எனவும். நான் என்ன பனைமரத்துக்கு வரவே இல்லைங்க சார். பனைமரம் வந்து ரொம்ப ஒரு டிராஜிக் ஸ்டோரி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய டிராஜிக் ஸ்டோரினா பனைமரம். ஏன்னா இதை ஒரு 5 நிமிடம் பேசி ஆகணும். காமராஜர் ஐயா 1964 காமராஜ் பிளான் அவரே கொண்டு வந்தாரு. அவரே ஆட்சியில் இல்லைனாரு.
அவரே வந்து நான் அரசியலில் வந்து கட்சி வேலை செய்கிறேன், சீஃப் மினிஸ்டரா இல்லைன்னு சொன்ன ஒரு உத்தம தலைவன். பதவியிலிருந்து வேண்டான்னு தூக்கி போட்டு போய் 1964 1964க்கும் 2024 60 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய விவசாய நிலம் என்பது 1 லட்சம் ஹெக்டர் குறைஞ்சிருக்கு. காமராஜர் ஐயா விட்டுட்டு போன விவசாய நிலமும் 2024 தமிழகத்தில் செய்யக்கூடிய விவசாய நிலமும் 1 லட்சம் ஹெக்டர் சுருங்கி இருக்கு, தண்ணி இல்லாதனால். இது ஒரு சின்ன உதாரணம். விவசாய நிலங்கள் ஆக்சுவலா பெருசாகணும். 1964 மக்கள் தொகை என்ன, 2024 மக்கள் தொகை என்ன? பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு மிக முக்கிய காரணமா பனை மரத்தை வச்சுக்கணும். இன்னைக்கு பனை மரத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியா இருக்கிறோம். அதுவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்னும் உறுதியா இருக்கு. பணங்கள்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். விவசாயத்துக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் இந்த பண விதையை போடணும், பண மரத்து விதையை போடணும். ஒரு 10 விதையை போய் விரிசினோம்னா ஒரு 3 பரமணனாச்சும் அதில் முளைக்கும். அதை கண்டிப்பாக நம்ம கொண்டு வர வேண்டும் என்று எல்லா இடத்திலும் பெரிய போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக 1000 நாட்களில் 1/2 கோடி பனைமரங்கள் மரக்கன்றுகள் நடுவது எனவும், தமிழ்நாட்டில் உள்ள மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து விதைகள், குறிப்பாக பனை விதைகள் விதைப்பது மற்றும் மரக்கன்றுகள் நடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், குறிப்பாக நேஷனல் ஹைவேக்கே ஒரு ஃபண்ட் இருக்கு. சென்டர்ல மரத்தை மெயின்டைன் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கான பணம் சிஆர்எஃப் ரோடு ஃபண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அதையும் கூட நாம சில தன்னார்வ நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள அப்ளை பண்ண சொல்லி நேஷனல் ஹைவே நாம் கட்டும் பொழுது மத்திய அரசு சென்டர்ல மரத்தை வச்சு அந்த மரத்தை கூண்டு போட்டு தண்ணி ஊற்றி பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் கான்ட்ராக்ட் அவங்க எடுக்கலாம். அதையும் நீங்க பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அறிவுரையாக சொல்லி அதை கொண்டு வரணும். அடுத்து சொல்லியிருக்கீங்க, தொழிற்சாலைகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரானது நீர்நிலைகளில் கலந்து சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தாத வண்ணம் தமிழக அரசானது நிறுவன உரிமையாளர்களிடமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிபுணர்களிடம் கலந்து ஆலோசித்து தக்க வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். அது 4வது தீர்மானமாக 4 தீர்மானத்தை நம்முடைய சுற்றுச்சூழல் பிரிவு கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக ஒரு நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு, வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய நிபுணர்களுக்கு, மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய அன்பு தலைவர்கள் உற்சாகத்தோட போங்க சார், ஒரு உத்வேகத்தோட போங்க. நாம் செய்ய வேண்டிய பணி இது எலெக்ஷனு ஓட்டு எதுவும் சம்பந்தம் இல்லை சார். மக்களுக்காக நாம் அதை செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை பெரிய ஒரு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இன்று காலையிலிருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொண்டோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பிரிவின் சார்பாக நம்முடைய மாநில தலைவர் வாழும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றல் மிகு மறவர் திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கு மரக்கன்று நினைவு பரிசாக தற்போது வழங்கப்படுகிறது.